ஒரு விஷயத்துல மட்டும் இந்த மிதுன ராசிக்காரங்க கவனமா இருக்கணும். என்ன அப்படின்னா, அடுத்தவங்க விஷயத்துல, அடுத்தவங்க குடும்ப விஷயத்துல நீங்க தலையிடக்கூடாது. அதே மாரி அடுத்தவங்களையும் உங்க குடும்ப விஷயத்துல தலையிடாம பார்த்துக்கணுங்க. அது இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். ஓகே. இப்ப குரு உங்களுக்கு எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு வருடத்தோட முற்பகுதியில ஒரு 5 மாசம் உங்களுக்கு 12ஆம் இடத்துலேருந்து சுபவிரய செலவுகள குடுக்க போறாரு. அதனால குடும்பம் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஃபங்ஷன்ஸ்லாம் வைக்கணும் அந்த மாரினா தாராளமா இந்த சமயத்த பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் ஜென்ம குருவா வர்றாரு. ஜென்ம குரு அதாவது உங்க ராசியிலருந்து 5, 7, 9 பார்க்குறாருங்க. ஜென்மகுரு வரனால எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு முடிவெடுங்க. ரொம்ப 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 யோசிக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு முடிவெடுத்துட்டீங்கன்னா, அது உங்களுக்கு ரொம்பவே சாதகமா முடியுங்க. குரு ராசியிலேருந்து 5ஆம் இடத்த பார்க்குறாரு. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த சமயத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக நிறைய சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குங்க. பிள்ளைகள் சம்மந்தப்பட்டு ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு வருடத்தோட முற்பகுதியில இருந்துச்சுன்னா, அது இப்போ உங்களுக்கு தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்க பேச்ச பிள்ளைங்க கேட்கலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, வருடத்தோட பிற்பகுதியில கட்டாயம் உங்க பேச்ச கேட்டு அவங்க நல்ல குழந்தைங்களா நடந்துக்குவாங்கங்க. குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும்.